மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இலக்கியத்தினுடைய பெருமைகளை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இலக்கியம் என்றாலே நாம் கால அடிப்படையில் பகுத்து பார்க்கின்ற ஒரு மரபு என்பது நம்மிடையே உள்ளது. இலக்கியத்தை நாம் காலம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், காப்பியர் காலம், தற்காலம் என்று காலவாரியாக நாம் இலக்கியத்தை பகுத்து பார்த்து உள்ளோம். அதில் சங்க காலம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம் என்றால் பாட்டும் தொகையும் சேர்ந்த தொகுப்பிற்கு பெயர் சங்க இலக்கியம். பாட்டென்றால் 10 பாட்டு, தொகை என்றால் 8 தொகை. இந்த 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்து 18 நூல்களையும் தான் நாம் 14 மேற்கணக்கு நூல்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த 18 நூல்களையும் நாம் எளிதில் நினைவு வைத்து கொள்வதற்காக 4 அடி வெண்பாக்கள் தனித்தனியே உள்ளது. அவை முறையே தொகை நூல்களை குறிப்பிடுவதற்கு, அதாவது 8 தொகை நூல்கள் என்று குறிப்பிடுவதற்கு நாம் ஒரு 4 அடி வெண்பாவை முதற்கண் பார்க்கலாம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்து 8 தொகை என்று 8 தொகை நூல்கள் எவை எவை என்பதை பட்டியலிட்டு காட்டுகின்றது இந்த 4 அடி வெண்பா. அதேபோல் பாட்டு என்றால் 10 பாட்டு என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த 10 பாட்டு நூல்கள் எவை எவை என்பதை எளிமையாக நினைவில் நிறுத்துவதற்காக இன்னும் ஒரு 4 அடி வெண்பா ஒன்று இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய, கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பாலை, கடாத்தொடும் 10 என்ற இந்த 4 அடி வெண்பா 10 பாட்டு நூல்கள் எவை எவை என்பதை மிக அழகாக பட்டியலிட்டு காட்டுகின்றது. இலக்கியம் படிக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 2 பாடல்களையும், நான் மேற்சொன்ன இந்த 2 4 அடி வெண்பாக்களையும் எப்பாடுபட்டாவது படித்து விடுதல் நலம். காரணம் என்னவென்றால் 8 தொகை நூல்களிலும் 10 பாட்டு நூல்களிலும் உள்ளவற்றை நாம் பட்டியலிடுகின்ற பொழுது சில நூல்களின் பெயர்கள் நமக்கு நினைவில் இல்லாமல் போனாலும் இந்த 4 அடி வெண்பாக்களை நீங்கள் எழுதுகின்ற பொழுது 18 நூல்களும் முறைப்படி நம்மால் சுட்டிவிட முடியும். அதனால் நமக்கு இந்த 2 வெண்பாக்களும் தெரிந்திருந்தால் நமக்கு மதிப்பெண் அடிப்படையிலும் சரி, அல்லது நாம் தமிழ் படித்திருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகவும் சரி, இந்த 2 வெண்பாக்களும் நமக்கு மிகுந்த பயனளிப்பதாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த சங்க இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து எந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியும் அந்த தலைப்பினுடைய ஆழத்தை, அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டு பிறகு நாம் பாடத்திற்குள் சென்றால் அது நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாம் கற்கக்கூடிய ஒவ்வொரு கல்வியும் மதிப்பெண் நோக்கத்திலானது அல்ல. மீண்டும் இதை அறிவுறுத்த முனைகிறேன். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. எனவே நாம் இலக்கியத்தை ஏன் கற்கிறோம், எதற்காக கற்கிறோம் என்பதை நினைவில் நிறுத்தி கொண்டு பிறகு அதனுடைய பாடத்தை நாம் படித்தோமானால் அது எந்த வகையில் நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை முழுமையாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய இனிவரும் எதிர்காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் அதில் கொண்டு செலுத்த முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் முதலாவதாக இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியம் என்பதற்கு மிகச்சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கு கூட்டல் இயம் இலக்கியம். இலக்கு என்றால் நோக்கு, நோக்கம். இயம் என்றால் இயம்புதல், எடுத்து சொல்லுதல். அப்போ நோக்கத்தை எடுத்து சொல்வது இலக்கியமா?
என்ன நோக்கத்தை எடுத்து சொல்வது? நான் முன்னரே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு இலக்கியங்கள் தோன்றி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இலக்கியத்தை காலம் காட்டும் கண்ணாடின்னு கூட நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த காலகட்டங்களில் தோன்றிய இலக்கியங்கள் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது, சமைக்கப்பட்டது என்பதை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வது தான் இலக்கியத்தினுடைய நோக்கமாக. அதனால் இலக்கு கூட்டல் இயம் என்றால் நோக்கத்தை எடுத்து இயம்புதல் என்று பொருள். ஒன்று. இரண்டாவதாக நாம் இலக்கியத்தை எவ்வாறு வரையறை செய்யலாம், எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், இலக்கியம் என்பது காலம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சங்க காலம் அல்லது சங்க இலக்கியம். சங்க காலம்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது 8 தொகையும் 10 பாட்டும். சங்க மருவிய காலம் என்று சொன்ன உடனே நம் நினைவுக்கு வருவது திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40 போன்ற நீதி நூல்கள். சங்கம் அறிவிய காலம்னா நீதி நூல்கள் நினைவுக்கு வருது. இதை குறிப்பிடுவதற்கு கூட ஒரு வெண்பா, நாலடி வெண்பா இருக்குது. நாலடி, நான்மணி, 40 என்ற அந்த வெண்பாவையும் நீங்கள் படித்து வைத்து கொள்வது மிகுந்த பொருத்தமுடையதாக இருக்கும். ஏன்னா நீதி நூல்கள் எது அப்படின்றத 14 கீழ்கணக்கு நூல்களும் 18 வகையாக இருக்கிறதுனால அதையும் நாம் பட்டியலிட்டு காட்டுவதற்கு நேரமின்மையினால் இந்த 4 அடி வெண்பாவை நாம் பயன்படுத்தினால் அந்த நீதி நூல்கள் 18ம் அந்த 4 அடி வெண்பாக்குள் அடங்கிவிடும். அதே போல் இப்போ சங்க காலம் பார்த்துட்டோம். சங்க மருவிய காலம்னா நீதி நூல்கள்னு வந்துருச்சு. சோழர் காலம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காலத்தை சொன்னால் அந்த காலத்தில் என்ன இலக்கியங்கள் தோன்றியது என்பதை நம்மால் உய்த்துணர முடிகிறது. சோழர் காலம் என்ற உடனே நம் நினைவுக்கு வருவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற 5 காப்பியங்கள் தோன்றியதை நாம் நினைவில் நிறுத்தலாம். அதே போல் பல்லவர் காலம் என்ற உடனே பக்தி இலக்கியங்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றவரெல்லாம் பாடிய தோடு உடைய செவியன் அது போன்ற பதிகங்கள்லாம் தோன்றிய காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம். சிற்றிலக்கிய அதாவது நாயக்கர் காலம்னு சொன்ன உடனே சிற்றிலக்கியங்கள் தூது, உலா, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், அந்தாதி, பரணி இது போன்ற சிற்றிலக்கிய நூல்கள்லாம் தோன்றியது நாயக்கர் காலம். முகமதியர் காலம் என்ற உடனே சீராபுராணம் போன்ற காப்பியங்கள் தோன்றிய காலம். கிறித்தவ இலக்கிய காலம்ன உடனே தேம்பாவணி போன்ற காப்பியங்கள் தோன்றிய காலம். தற்காலம் என்று சொன்ன உடனே கவிதை, நாவல் இது போன்ற இலக்கியங்கள்லாம் இன்றைய காலகட்டங்களில் வரக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் நாம் தற்கால இலக்கியங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அப்போது காலங்களை சொன்ன உடனே எந்த காலத்தில் என்னென்ன இலக்கியங்கள் தோன்றியது என்பதை நம்மால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடிகிறது என்றால் அப்போ இலக்கியம் என்பது காலம் காட்டும் கண்ணாடி என்ற கருத்து மிகுந்த ஏற்புடையதாக இருப்பதை காண முடிகிறது. மூன்றாவதாக இலக்கியத்தை நாம் எவ்வாறு வரையறை செய்யலாம் அப்படின்னா, இலக்கியம் என்பது வாழ்க்கையில் இருந்து முகிழ்ப்பதுதான் இலக்கியம். அதாவது த லிட்ரேச்சர் இஸ் தி கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையை திறனாய்வு செய்கிறது தான் இலக்கியம்ங்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இலக்கியம் படிப்பது என்பது மதிப்பெண் நோக்கத்திற்கானது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதற்கான ஒன்று அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம் அப்படின்னா, எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம் மொழிக்கு உண்டு என்று சொன்னால் அது மிகுந்த சால பொருத்தமுடையதாக இருக்கும். காரணம் என்ன? இதனால தான் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா எல்லா துறை மாணவர்களுக்கும், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆங்கில துறையாக இருந்தாலும் சரி, கணினித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது வேதியியல் துறை மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறை மாணவர்கள் ஒரு பாடத்தை தமிழ் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏன் இருக்கிறது என்று சொன்னால், என்ன படிப்பு படித்தாலும் எவ்வளோ பெரிய பதவியை வகுத்தாலும் நாம் இறுதியில் வாழ்க்கையைத்தான் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கைக்கான ஒழுக்கத்தை, அறத்தை, நீதியை நிலைநிறுத்துவது எது என்று சொன்னால் நம்மளுடைய இலக்கியம்தான். அதனால தான் எந்த துறை மாணவர்களும் இலக்கியத்தை ஒரு பாடமாக படிக்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை கற்றுத்தருவது நம்மளுடைய சங்க இலக்கியங்களும் திருக்குறள் போன்ற நீதி நூல்களும். ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை வழி அமைப்பை நமக்கு கற்றுத்தருவது நம்மளுடைய இலக்கியங்கள் தான்.
அப்போ அந்த இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கைக்கான ஒரு கருத்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. அதனால் சங்க இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் வாழ்க்கையை தான் படிக்கிறோம் அப்படிங்கிற நினைவு கட்டாயம் வரணும். ஏன்னா அதனால தான் சொல்கிறாங்க, ஆங்கில அறிஞர்கள், மேநாட்டு அறிஞர்கள், மேத்யூ அர்னால்டு போன்ற அறிஞர்கள்லாம் லிட்ரேச்சர் இஸ் தி கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப், வாழ்க்கையை திறனாய்வு செய்வது தான் இலக்கியம். எப்படி திறனாய்வு செய்வது? அப்போ வாழ்க்கைன்னா என்ன? அகமும் புறமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இப்போ அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன? அகம் என்றால் தமிழன் ஒவ்வொரு வார்த்தையுமே ஆண்டு அனுபவித்து பிறகுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அகம் என்றால் உள்ளம், புறம் என்றால் வெளியே. அப்போது வாழ்க்கை என்பது இரண்டும் இரண்டர கலந்தது. அகமும் புறமும் இரண்டர கலந்தது தான் வாழ்க்கை. அதை எப்படி நம்ம இலக்கியத்தில் பொருத்தி பார்ப்பது? அகம் என்றால் உள்ளம், உள்ளம் என்றால் காதல், மனம் மனதோடு சம்பந்தப்பட்டது. அப்போ அதை நம்ம காதல்னு சொல்கிறோம். புறம் என்றால் வெளியே, வீரம், அது புறத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் எளிமையாக நாம் அகத்திற்கும் புறத்திற்கும் வரையறை கொடுக்க வேண்டும் என்றால், அகம் என்பது உணர்ந்து மகிழ்வது, புறம் என்பது பகிர்ந்து மகிழ்வது. உணர்ந்து மகிழ்வது என்பது அகம் என்பதை ஒத்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்களுக்குள்ளாகவே அது சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை மற்றவர்களுக்கு பறைசாற்றி விட முடியாது. அது மனதோடு சம்பந்தப்பட்டது. அதனால் நம்ம அதை காதல் அப்படின்றோம், உள்ளம் சம்பந்தப்பட்டது. வீரம் என்பது மற்றவர்களுக்கும் இதுதான் நிகழ்ந்தது, நடந்தது என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து கூற முடிந்தது. அதனால் அது புறம். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம 8 தொகை நூல்கள்லே அகம் சம்பந்தப்பட்ட நூல்கள் எது எது அப்படின்னா, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை, இது எல்லாமே அகம் சம்பந்தப்பட்டது 5 நூல்கள். புறம் சம்பந்தப்பட்ட நூல்கள்னு பார்க்கும்போது புறநானூறு, பதிற்று 10 என்ற 2 நூலும் புறம் சம்பந்தப்பட்டது. ஒரு நூல் பரிபாடல் என்பது அகமும் புறமும் சேர்ந்த நூல். இப்போ இந்த அகத்துக்கும் புறத்துக்குமான வேறுபாடு நமக்கு தெரிந்தது. என்ன தெரிந்தது? மற்றவர்களுக்கு இன்னதுதான் நடந்தது என்று எடுத்து கூற முடியாத அனைத்து செய்திகளும் அகத்தின் பார்ப்பட்டது. அதுதான் காதல்னு சொல்கிறோம். மற்றவர்களுக்கு இதுதான் நடந்தது என்று எடுத்து கூறக்கூடிய அனைத்தும் புறம் சார்ந்தவை. அதை தான் நாம் வீரம்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்ட பார்த்தோன்னா, நம்ம புறநானூறுன்னு சொன்னோம். புறத்தில் 2 நூல் இருக்குது, புறநானூறு, பதிற்று 10ன்னு. பதிற்று 10 பார்த்திங்கன்னா முழுக்க 10 சேர மன்னர்களினுடைய போர் சிறப்பு, கொடை சிறப்பு, அவர்களுடைய பண்பு நலன், வாழ்க்கை அமைப்பு, அரசியல் நிலை, இதை பற்றியெல்லாம் பேசுறது. அது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதே போல் புறநானூறும் அப்படி தான். கல்வி நிலை, அரசியல் நிலை, பொருளாதாரம், பழக்க வழக்கம், பண்பாடு, ஈகைத்திறம், மன்னனுடைய பண்பு நலன், அவர் போர் செய்யக்கூடிய முறை, இது அத்தனையும் எடுத்து சொல்லக்கூடியது புறம் சம்பந்தப்பட்டது. எனவே இந்த அகத்திற்கும் புறத்திற்குமான புரிதல் இதுதான். இப்படிப்பட்ட வாழ்க்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் சங்க இலக்கியம். அப்போ பாருங்கள், இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது? இலக்கியம்னு பார்த்தா தலைவன் தலைவி காதல்னு சொல்கிறோம். அதே தான் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி, அப்பா அம்மா. நம்ம நல்லா நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று புரியும். வீட்டுக்குள்ளே இது ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டு ஏதாவது செயல்பாடு இருக்கான்னு திங்க் பண்ணி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்தாலும் ஒன்று அகத்துக்குள்ளே அடக்கலாம், இல்லை புறத்துக்குள்ளே அடக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அகம் புறம் என்று நாம் சங்க இலக்கியத்தை பிரித்து பாகுபடுத்தி வைத்திருக்கிறோம். அதை தான் நம்ம வாழ்க்கையை பிரதிபலிப்பது, வாழ்க்கையை திறனாய்வு செய்வது அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வீட்டிலே கூட சண்டை நடந்தால் அதை புறத்தில் சேர்த்துவோம், அளவுக்கு அதிகமான அன்பு காட்டினா அதை அகத்தில் சேர்த்துவோம். அப்போ வீட்லேயும் அதுதான் நடக்குது, நம்மளுடைய இலக்கியங்களும் அதை பற்றி தான் பேசுது. எனவே நண்பர்களே, இந்த 3 அடிப்படையிலானது தான் இலக்கியம் என்பதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தமிழ் படிக்கின்றோம் என்று இல்லாமல் நாம் வாழ்க்கையை குறித்த தரவுகளைத்தான் நாம் பாடமாக படிக்கின்றோம். வாழ்க்கையை எதிர்காலத்தில் எப்படி வாழப் போகிறோம் என்பதைத்தான் நாம் இலக்கியங்களின் வழியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற முனைப்போடு நீங்கள் சங்க இலக்கியத்தை அணுக வேண்டும் என்பது என்னுடைய வேட்கை, விருப்பம். இந்த
அடிப்படையில் நீங்கள் இலக்கியத்தை பார்க்க வேண்டுமே ஒழிய மதிப்பின் நோக்கத்தில் மட்டும் பார்ப்பது தேவையில்லை என்பதை என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.